ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். இது ஒரு நிறைய செக்மெண்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்லோவாக பொறுமையாக உட்காந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வளக்காப்புக்காக வீடு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். ஏன்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கான டைம் நமக்கு இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். இது ஒரு 2 days ஆணுச்சு. ஃபஸ்ட் டே கிச்சனும் பெட்ரூமும் ஃபுல்லாக முடிச்சாச்சு. செகண்ட் டே ஹாலும் அப்புறம் இந்த வெளியே ஒரு ஸ்பேஸ் மாதிரி இருக்கும், அங்கே இருக்கிறது எல்லாமே க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ சரி ஓகே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம், என்ன ஒரு 2-3 ரூம் தானே இருக்குது பார்த்துக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. பட் அது ஸ்டார்ட் பண்ண நாங்கள் மேக்ஸிமம் ஒரு இயர்லி ஒன்ஸ் டீப் க்ளீன் பண்ணிடுவோம். எப்படி எடுத்தாலும் அந்த குப்பை எங்கேருந்து தான் வரும்னு சொல்லிட்டு எங்களுக்கே தெரியாது. எப்பவுமே வருஷம் எடுத்து வைக்கிறப்ப நமக்கு இது வேணான்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வச்சுருவோம். திரும்பவும் நம்ம அதை எடுத்து பார்த்தா அங்கே வேண்டாத நிறையா இருக்கும். அது எப்படி வருதுன்னே தெரியல. அதுவும் அந்த க்ளீன் பண்ணுறதுல கிச்சன் ப்ராசஸ் தான் இருக்கிறதுலே பெருசாக. அது க்ளீன் பண்ணுறதே கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் டே ஃபுல் டே ஆகிடுச்சுன்னே சொல்லிடலாம். அதில் இருக்க அந்த க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்து வைக்கிறது, திரும்ப அந்த பாக்ஸை வாஷ் பண்ணி வைக்கணும், வெஸ்ஸில் வாஷ் பண்ணி வைக்கணும், இந்த மாதிரி நிறைய வேலை இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது அம்மா ரூம். இது ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தான் இருக்கும். அதை நாங்கள் ஈஸியாக முடிச்சிட்டோம். அப்புறம் வெளியே வந்தோன்னா சைடில் ஒரு ஷூ ரேக் மாதிரி வச்சுருப்போம், அதெல்லாம் க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட நாங்கள் முடிச்சிட்டோம். இது ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு இருந்த கிளிப்பிங்ஸு. அப்புறம் ஹாலுமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இன்னும் அந்த சைடில் இருக்க ஸ்லாப் மட்டும் க்ளீன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டு இந்த மாப் பண்ணுறதுக்கான வேலை மட்டும் இருந்துச்சு, அதெல்லாம் பார்த்துட்டோம். அப்புறம் மேலே இந்த லாஃப்ட்டில் இருக்க திங்ஸ்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருந்துச்சு. ஸோ அதுக்கான ஸ்க்ரீன்லாம் போயிட்டு வாங்கிட்டு தச்சு போட்டுட்ருந்தோம். இது க்ளீன் பண்ணி முடிச்சு அடுத்த நாள் க்ளீன் பண்ணது பிளான் பண்ணது என்னமோ ஒரு 2 நாள் தான். பட் ஆனால் இழுத்தது ரொம்ப நாள் ஆகிடுச்சு. இது ஒரு ஷாப்பிங் செக்மெண்ட் மாதிரி இருக்கும். ஸோ வளகாப்புக்கு வேண்டியது போய் வாங்கினோம். அந்த ஒரு ரிட்டன் கிஃப்ட் மாதிரி இருக்கும்ல, அது வாங்கினோம். அப்படியே எங்கள் வீட்டுக்கு வேண்டிய க்ராசரி ஐட்டம்ஸும் வாங்கிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு போனோன்னே இந்த ஆயில், உப்பு, அப்புறம் சாம்பிராணி, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தோம். எப்போவுமே நான் சொல்கிறது தான் என்னோடய விலாக்ஸில், வாங்கணும்னு போகிறது ஒன்றா தான் இருக்கும். ஆனால் நாங்கள் அதை வாங்காமல் தேவையில்லாதெல்லாம் வாங்கிட்டு இருப்போம். ஸோ இந்த வாட்டி போனோம், லிஸ்ட்டு போட்டதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். இது அங்கே அந்த குத்துவிளக்கு வச்சுருந்தாங்க. ஸோ ஃபங்க்ஷனில் வைக்கிறதுக்காக பார்த்துட்ருந்தோம். ஒன்று 700 சம்திங் இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு சின்னதாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு அந்த வெளியே டிசைன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கிட்டு எல்லாமே பார்த்துட்ருந்தோம். நெக்ஸ்ட்டு இந்த டாப்லாம் போட்டிருந்தாங்க. ஜீனுக்கு போடுவோம் குட்டி குட்டி டாப் மாதிரி, அது போட்டிருந்தாங்க. அதனால் 50% போட்டிருந்தாங்க. அப்புறம் இந்த ஹேர் கிளிப்ஸு, கிளச்சஸு, க்ரன்ச்சஸ்ஸு, சின்ன சின்ன கிளிப்ஸ் நிறையா அங்கே வச்சுருந்தாங்க. நீங்கள் போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி இந்த ஸ்டோன் கிளிப்ஸ்லாம் நம்ம இந்த எத்னிக் வேருக்கு வேர் பண்ணோம். அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நிறைய ஐட்டம்ஸ் இந்த 49, 59, 69 அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு வேண்டிய கிளிப்ஸு, அப்புறம் 2 பேண்ட் மட்டும் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்தாச்சு. இந்த கிளிப் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த சைடு பார்த்தோன்னா ஃபுல்லாக ஸ்டேஷ்னரி வச்சுருந்தாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஹேபிட் இருக்குது. எப்பயும் நமக்கு அந்த ஒரு குவார்ட்டர்லி ஆஃபெல்லாம் முடிஞ்சும் ஒரு லீவ் வரும்ல, எனக்கு அப்போலாம் ஒரு செட்டு பென்னு, பென்சில் எப்பயுமே புதுசாக எடுத்துகிட்டு போகணும், அதை எப்பயுமே நம்ம பத்திரமா வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு இது இருக்கும். அதுமாதிரி இந்த ஸ்டேஷன்ஸை எங்கே பார்த்தாலும் எனக்கு ஒன்று நம்ம எடுத்துக்கணும், நம்ம வாங்கி வச்சுக்கணும். இப்போ நான் அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறதில்ல. பட் அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நீங்கள் மேக்ஸிமம் க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நானும் அம்மாவும் போகிறப்பமே அதுதான் ரெடி பண்ணி போவோம். ஃபஸ்ட்டு அந்த லிஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு ஓகே ஃபைன் நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கான ப்ராசஸ் பார்த்துட்ருப்போம். இந்த வாட்டி போகிறப்போ இது பூஜா ஹாலிடேஸ் டைம், அப்போ தான் நாங்கள் போயிட்டு இதெல்லாம் பார்த்து வாங்கிட்டுருந்தோம். இது அந்த ரிட்டன் கிஃப்ட்டுக்கான பாக்ஸஸ் என்ன எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மேக்ஸிமம் நாம் செலக்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு இருந்தோம். காம்போ ஆஃபர் மாதிரி வச்சுருந்தாங்க. இப்போ நம்மகிட்ட வெளியே போய் வாங்கினா சிங்கிள் பீஸ் இருக்கும். இங்கே ஒரு 3 செட்டு 4 செட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் ஃபுல்லாக பாட்டில் செக்ஷன். எனக்கு பார்த்தோன்னா ஐயோ நம்ம வாங்கி வச்சுக்கணும்னு தோணுச்சு. ஆனால் நம்ம வீட்டில் இருக்கிறதே யூஸ் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. அப்புறம் எப்படி வாங்குறதுன்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் இந்த ஃப்ளவர் வாஷர் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது நீங்கள் இன்டீரியராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியே வச்சுக்கலாம். பட் ஆனால் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அந்த பிளாஸ்டிக்கே ரொம்ப தின்னாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது மாதிரி நம்ம பார்த்து யூஸ் பண்ணிக்கணும். அங்கே இருந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸும் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. யூஸ் பண்ணுறதுக்கு
காம்பேக்டாக இருக்க மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எனக்கு பிடிச்ச ஐட்டம் வந்துட்டு இந்த கிளாஸ் வேரு, இந்த பீங்கா செட்டெல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருந்தோம். அங்கே ப்ரைஸ் ரொம்ப கம்மி. ஆனால் இதை வாங்கி எங்கே வச்சு அதை ஒழுங்காக வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து பார்த்துட்டு மட்டும் தான் வந்தோம். ஒரு 2 பிளேட் மட்டும் அது வாங்கிட்டு வந்தோம். எல்லாமே ப்ரைஸ் எப்படின்னா ஒரு 45, 25, 29 மேக்ஸிமம் ஒரு ₹100 இருந்துச்சு. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம வந்து வாங்குறது ஒரு பக்கம், அதை வந்து பர்ஃபெக்டாக எடுத்து யூஸ் பண்ணணும், வாஷ் பண்ணணும், திரும்ப அதை வந்து எடுத்த இடத்துல வந்துட்டு வச்சிடணும். அப்புறம் அதை வந்துட்டு வாங்கிட்டு உடஞ்சி போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் எனக்கு வேண்டியது மட்டும் நான் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். நாங்கள் போனது ஒரு ஈவினிங்கிறனால எனக்கு வந்து டைம் அவ்வளோக்கு இல்லை. ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு அந்த ஒரு விளாக் எடுக்கிறதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு கவர் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மக் செட்லாம் ஆக்சுவலி வெளியே நம்ம பார்த்தோன்னா எப்படியும் ஒரு 400, 500 வரும். இங்கே வந்து 299 அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இந்த செட் அந்த சில்வர் செட்டு, பிரான்ஸு, அதில் பாத்திரம், அது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு பார்க்குறப்ப நம்ம வந்துட்டு வாங்கிக்கணும், எல்லாத்தையும் போய் நம்ம வீட்டில் வச்சுக்கணும், ஆர்கனைஸ் பண்ணணும், அது மாதிரிலாம் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு என்னோடய செக்ஷன் காஃபி மக் செக்ஷன். இது எங்கே போய் எப்போ பார்த்தாலும் நான் வந்துட்டு ஒன்று வந்துட்டு வாங்கி வச்சுக்கணுன்ற மாதிரி ஒரு எண்ணம் தான் இருக்கும். இது இந்த பிளேட்டர் வந்துட்டு இந்த சைட் டிஷ்லாம் நம்ம வந்துட்டு வச்சுக்கலாம்ல. இந்த சிக்கன், இந்த ஃப்ரை பண்ண ஐட்டம்லாம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அது ஒரு கிளிப்பிங்ஸ் எடுத்துருந்தேன். இது வந்துட்டு தோசை தவா மாதிரி இருந்துச்சு. நாங்கள் இந்த மாதிரி இந்த ரெக்டாங்கிள் தோசைகள் ஆல்ரெடி வாங்கி வந்துட்டு யூஸ் பண்ணியிருந்தோம். நார்மலாக நம்ம வந்துட்டு வாங்குறதோட இது கொஞ்சம் வந்துட்டு லைஃப் நல்லாயிருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அடுத்து வந்துட்டு மேட் பார்த்துட்ருந்தோம். மேட் பார்த்து அதில் 2 வந்துட்டு வாங்கிட்டு வந்தோம். நாங்கள் இதெல்லாம் பார்த்து எடுத்துகிட்ருக்கப்பே கிட்டத்தட்ட அவங்க வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஒரு 9:00 ஆகிடுச்சு, பில்லிங் செக்ஷன் வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம், நீங்கள் வந்துட்டு வாங்கிக்கோங்க அப்படின்னு. ஆனால் மக்கள் அதெல்லாம் காதிலே வாங்கலை. நான் பாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு எடுத்துகிட்ருக்கணுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலி அந்த லிஸ்ட்டில் இருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்துட்டு வாங்கி முடிச்சுட்டு எங்கள் செக்ஷனுக்கு வந்துட்டோம். டாப் செக்ஷன் வந்து பார்க்குறதுக்காண்டி வந்திருந்தோம். நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க அங்கே. ஆலியா கட் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இந்த ஃப்ரீ சைஸ் டாப் மாதிரி வந்துட்டு நான் 2 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போகிறப்போ கொஞ்சம் வந்து ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். பில் போகலான்னு சொல்லி வந்து பிளான் பண்ணியாச்சு. இருந்தாலும் எங்களுக்கு வந்து மனசு வரல. இன்னும் ஏதாச்சும் பார்க்கலாமா, நமக்கு ஏதாச்சும் வேணுமா அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்துட்டே தான் இருந்தோம். ஷாப்பிங் போனால் மட்டும் நம்ம வாங்குகிற ஐட்டம்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். அங்கே போய் சுற்றி பார்க்குறதுக்கே பாதி டைம் எப்படி தான் போகும்னு தெரியவே மாட்டேங்குது. அப்புறம் இந்த ரிட்டன் கிஃப்ட்டோட அந்த பாக்ஸ் வாங்கினோம்ல, அதுக்குள்ளே வந்து ஸ்வீட் வச்சு தரணும்னு சொல்லிட்டு அம்மா வந்து சாக்லேட் பார்த்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக அதுக்குள்ளே ஸ்வீட் வைக்கலாம், சாக்லேட் வைக்கலாம், பேங்கிள்ஸ் எல்லாமே வந்துட்டு வைப்பாங்க. நாங்கள் பிளான் பண்ணது வந்துட்டு இந்த சாக்லேட்டு, பேங்கிள், அப்புறம் இந்த மஞ்சள் குங்குமம் சொல்லிட்டு வச்சு பார்த்துட்ருந்தோம். எனக்கு சாக்லேட்ஸ்லாம் வந்து ரொம்ப ஆசையாச்சு. ஐயோ நம்ம வந்துட்டு ஒன்று வாங்கி சாப்பிட்றலாமா அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பட் இருந்தாலும் இல்லை நம்ம வந்து கண்ட்ரோலில் இருக்கணும், கம்மியாக தான் வந்துட்டு எடுத்துக்கணும் ஸ்வீட்ஸ்லாம்னு சொல்லிட்டு அவ்வளோக்கு எடுத்துக்கல. அண்ட் ஃபைனலி எல்லாத்தையும் வந்து பில் போடுறதுக்கு வந்துட்டு வந்தாச்சு. பில் போடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதெல்லாம் திரும்ப நம்ம வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து ஆர்கனைஸ் பண்ணி வந்துட்டு வைக்கணும், இருக்கிற இடத்துல வந்துட்டு வைக்கணுன்றதெல்லாம் பெரிய வந்துட்டு ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் இந்த கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வாங்கினோன்னா பழசு எடுத்துகிட்டு திரும்ப அந்த பாக்ஸை வந்துட்டு வாஷ் பண்ணி புதுசை வந்துட்டு உள்ளே கொட்டி வைக்கிறதுலாம் வந்துட்டு ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் எனக்கு. அப்போ தான் வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். சரி ஓகே நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம், திரும்ப வந்துட்டு ஒரு புதுசு வந்துட்டு வாங்கி வச்சுருக்கோன்னு. இது எப்போனா வளைகாப்புக்காக வந்துட்டு வளையல்லாம் பார்த்து எடுத்துடலாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே வந்துட்டு வந்துடும். இது வந்துட்டு அதுக்கு நெக்ஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஒரு ரீட்டெயில் ஷாப்பில் ஹோல்சேல் ஷாப்பு. இப்போ அந்த பாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்தோம்னா அதில் இருக்க அந்த சிங்கிள் பீஸ் மட்டும் வந்துட்டு தரமாட்டாங்க. ஃபுல்லாக செட்டே பாக்ஸ் ஃபுல்லாக வந்துட்டு எடுத்துக்கணும். பட் ஆனால் ப்ரைஸ்லாம் ரொம்ப வந்து ரீசனபிளாக இருந்துச்சு. நான் வந்துட்டு எனக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பேங்கிள்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ரொம்ப இந்த ஜிகினாலாம் இல்லாமல் அந்த மாதிரி சொல்லி சூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம வளைகாப்புக்கு இல்லாமல் இந்த மேரேஜுக்கெலாம் வந்துட்டு நான் வந்து செட்டாக வந்துட்டு வளையல் வாங்கணும், எல்லாத்துக்குமே வந்துட்டு வாங்கணுன்னா நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து எந்த ஷாப் அப்படின்னா சோனா பேங்கிள்ஸ்ன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. அங்கே போய் வந்துட்டு வாங்கினோம். எல்லா பேங்கிள்ஸுமே வச்சுருந்தாங்க. மெட்டலு, ஸ்டோன் டைப்பு, இப்போ வந்து அந்த ரெயின் ட்ராப் பேங்கிள்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ ஷாப்போட ஃபுல் வியூ வந்துட்டு இது தான். நீங்கள் வேணால் போய் ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஷாப்பில்.
இது வந்து கரெக்ட்டா ஃபங்ஷனுக்கு முன்னா நாள் இருக்க சண்டே. அதுக்கு வேண்டிய அந்த ஃப்ரூட்ஸ்லாம் போயிட்டு வந்து வாங்கிட்டு ஜூஸ் குடிச்சிட்டுருந்தோம். ஃபங்ஷனுக்கு முன்னா நாள் வந்துட்டு அந்த ரிட்டர்ன் கிஃப்ட்லாம் வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணிட்டுருந்தோம். அம்மான்னு பூ கட்டிட்டு இருந்தாங்க ஃபங்ஷனுக்கு வேணுன்ட்டு. அந்த பாக்ஸ்லாம் வந்துட்டு ஓப்பன் பண்ணிட்டு உள்ள மஞ்சள், குங்குமம், பேங்கிள், அப்புறம் ஸ்வீட்டு, இந்த மஞ்சள் கயிறு வைப்பாங்கல்ல, அது எல்லாத்தையும் உள்ள போட்டு வந்து எடுத்து வச்சுட்டுருந்தோம். கலர்ஸ் வந்து ரொம்ப வந்துட்டு அழகா இருந்துச்சு. வாங்குறப்ப வந்து பேக் பண்ணியிருந்தாலும் சரியா நாங்க வந்து பார்க்காம வந்துட்டு எடுத்துட்டு வந்துட்டோம். பட் ஆனா இங்க வந்துட்டு பேக் பண்றப்ப அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருந்துச்சு. நெறைய அந்த ஒரு பேஸ்டல் ஷேடு மாரி இருந்துச்சு. எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும். இதுவும் வந்துட்டு ஃபங்ஷனுக்கு கரெக்ட்டா ஒரு நாள் முன்னாடி, அப்போ வந்து பந்தல்லாம் போட்டுட்ருந்தாங்க. இது வந்துட்டு அன்னைக்கு நைட்டு போய் திரும்ப வந்து கோன் போட்டுட்ருந்தோம். மெஹந்தி வச்சுட்டு வந்தோம். ஸோ எனக்கு ரொம்ப ஆசை. இந்த மாரி இந்த ஃபங்ஷன் டைம்ல வந்துட்டு இந்த மாரிலாம் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு, ஓகே. இது வந்துட்டு ஃபங்ஷன் அன்னைக்கு எடுத்தது. எல்லாமே ட்ரெஸ்லாம் அயர்ன் பண்ணி வச்சாச்சு. ஐ திங்க் வளகாப்பு அன்னைக்கு மேரேஜ் சாரி தான் எடுத்து கட்டணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ அந்த வேலை எனக்கு மிச்சம். ஒரு சாரி வாங்கி அதுக்கான ப்ராசஸ் பண்ணுறது. பாவம் இவங்க 2 பேரும் தான் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது, மேலே போறது, கீழே வர்றது. நாங்க எங்க வீட்டு மாடியிலேயே வந்துட்டு ஃபங்ஷன் வச்சிருந்தனால ஓகேவா இருந்துச்சு. ஆனா அன்னைக்கு காலைல சரியான மழை. நாங்க ஒரு 9 மணிக்கு ஃபங்ஷன் வச்சோம்னா, ஒரு 7:30 வரைக்குமே வந்துட்டு மழை இருந்துச்சு. அப்புறம் நானே வந்துட்டு ரெடி ஆயிட்டேன். சாரி, மேக்கப் எல்லாமே வந்துட்டு நானே போட்டு ஒரு 8:00 பக்கம் வந்து ரெடி ஆயாச்சு. அப்புறம் நான் ஹேர் டூக்கு மட்டும் வந்து வெளியேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு ஹேர் கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கனால, நம்மளே பண்ணா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வெளிய ஒரு அக்காட்ட சொல்லியிருந்தேன். அவங்களுமே பண்ணிட்டு இருந்தாங்க. பார்த்தா பவர் கட் ஆயிடுச்சு. அன்னைக்கு எங்கள என்னென்ன சோதிக்க முடியுமோ எல்லாமே வந்து சோதிச்சிருந்துச்சு. மழை வந்துச்சு, அத வந்துச்சு. பட் அதெல்லாம் தாண்டி நாங்க ஃபங்ஷன் வந்து நல்லபடியா வந்து நடத்தி முடிச்சுட்டோம். ஸோ நீங்க இவ்வளோ நேரம் பொறுமையா உட்காந்து இந்த வீடியோலாம் பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதுக்கப்புறம் வந்துட்டு நெறைய விளாக்ஸ் வரும். மினி விளாக்ஸ் வரும். நீங்க எல்லாம் பாருங்க. இன்னொன்னு என்னன்னா, நான் வந்து சேனலோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதையும் பார்த்துட்டு சொல்லுங்க. வேற ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிங்கன்னா சொல்லுங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட் விளாக்ல மாத்திக்கலாம். தேங்க் யூ.